என் பேர் பானுமதி, வயசு 38, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி மகரம், நட்சத்திரம் அவிட்டம், 2ஆம் பாதம், ரெட்டியார் சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 38,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 3 பேர், சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் கீர்த்தனா, வயசு 30, ஒரு 153 சென்டிமீட்டர், ராசி மீதானம், நட்சத்திரம் புனர்பூசம், 3ஆம் பாதம், மழவரை சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 8,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. தருமபுரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் அபிநயா, வயசு 28, ஒரு 155 சென்டிமீட்டர், ராசி சிம்மம், நட்சத்திரம் பூரம், மழவரை சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 35,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் 2 பேர், சகோதரி 2 பேர், ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. எந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் அர்ப்பணா, வயசு 34, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி மிதனம், நட்சத்திரம் திருவாதிரை, நாயக்க சமூகத்தை சேர்ந்தவங்க. அரசாங்க வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 37,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி ஒருத்தவங்க இருக்காங்க. தேனி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் பிந்து, வயசு 32, ஒரு 157 சென்டிமீட்டர், ராசி விருச்சகம், நட்சத்திரம் மனுஷம், பழைய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனி வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 12,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க. என் பேர் தாமினி, வயசு 44, ஒரு 154 சென்டிமீட்டர், ராசி துலாம், நட்சத்திரம் சுவாதி, காடவராய சமூகத்தை சேர்ந்தவங்க. தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க. சம்பளம் மாதம் 60,000 வாங்கிட்டு இருக்காங்க. கூட பிறந்த சகோதரர் ஒருத்தவங்க இருக்காங்க. சகோதரி யாரும் கிடையாது. நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்தவங்க. இந்த பெண்ணோரம் பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை நீங்கள் கமெண்ட்ல சொல்லிடுங்க.